SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. அகரளைய தலைவர்களுக்கு அழைப்பு விடுவித்துள்ள மொட்டு கட்சி. கிளப் வசந்த கொலையில் மற்றொரு சந்தேக நபர் சிக்கினார். வைத்தியர் அர்ஜுனா பிணையில் விடுதலை. நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் பஸ்ஸில். இலங்கை போராளிகளுக்கு நன்றி. பங்களாதேஷிலிருந்து வந்த அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குனர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது எனவும் அவ்வாறு செய்தால் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதி அனைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களுக்கும் உண்மையை கூற வேண்டும் என்று சுட்டிக்காட்டினர். மேலும் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்த 2 சந்தர்ப்பங்களிலும் நாட்டை அந்த சந்தர்ப்பங்களில் இருந்து தான் காப்பாற்றிய திறமையை நிரூபித்ததன் காரணமாக தமக்கு யாருடனும் போட்டி இல்லை எனவும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஊடக பிரதானிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சிலரினால் ஊழலை பற்றி பேச மட்டுமே முடியும், ஆனால் ஊழலை தடுப்பதற்கான பல சட்டங்களை இயற்றியுள்ளதாகவும் குற்றச் செயல்களினால் சம்பாதித்த சொத்து தொடர்பான சட்டம் மூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுள்ள எவரையும் தாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்புமனுக்களை பெறுவதற்காக அகரளையா போராட்டத்தை பிணைத்துவப்படுத்தும் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். நெலும் மாவட்ட கட்சி தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் எதிர்பார்க்கும் இளம் தலைவரை முன்னிறுத்தி நாட்டை வழிநடத்த யார் என திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி மேலும் தெரிவித்தார். போராட்டத்தின் போது இந்த நாட்டில் உள்ள அனைவரும் இளம் தலைமுறையினருக்கு இந்த நாட்டை கொடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போது எமது கட்சி மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட கட்சி. போராட்டத்தை பிணைத்துவப்படுத்திய இளைஞர்கள் எங்களிடமிருந்து வேட்புமனுக்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் கட்சி எங்கள் கட்சியாகும் என்று சொன்னார். அத்துருக்கிரையில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிறரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி அத்துருக்கிரிய போலீஸ் பிரிவில் கிளப் வசந்த உள்ளிட்ட 2 கொன்று 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்படி கொலைக்கு ஆதரவு அளித்த சந்தேக நபர் தெற்கு அதிவேக வீதியில் சேவா சதுக்கத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு அத்துருக்கிரிய போலீஸ் நிலையத்தில் அழைக்கப்பட்டு வந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தர்கா நகரைச் சேர்ந்த 36 வயதுடையவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அத்துருக்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் நீதிமன்றக்கு கைவிரல்களுடன் அழைத்து வரப்பட்ட மருத்துவர் அர்ஜுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அனுமதியின்றி நுழைந்து முரண்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். மன்னார் வைத்தியசாலைக்கு அத்துமீறி நுழைந்தமை, பெண்கள் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்தமை, அரசு சேவைக்கு இடையூறு விளைவித்ததை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் மன்னார் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராயபக்ச இன்னும் சில தினங்களில் அமெரிக்காவுக்கு செல்ல தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகும். நாமல் ராயபக்சாவை வேட்பாளராக நிறுத்தியதன் மூலம் ராயபக்ச குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராயபக்ச போட்டியிட தீர்மானித்துள்ளார். எவ்வித முன் அறிவித்தலுமின்றி பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதையும் தம்பிக்கு பிரேரா ஏற்று மறுத்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவும் அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்த போதிலும் பெரமுன கட்சியின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார். உலகச் செய்திகள். பங்களாதேஷின் நாடாளுமன்றத்தை கைப்பற்றிய பின்னர் இலங்கை போராட்டக்காரர்களுக்கு பங்களாதேஷ் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளார்கள். இலங்கையில் இருந்துதான் இதனை அறிந்து கொண்டதாக அந்நாட்டு போராளிகள் ஒருவர் தனது சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேசத்தில் அரசு வேலைவாய்ப்பில் விடுதலை போராட்ட வாரிசுகளுக்கு வழங்கப்படும் இட ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுவதாக தெரிவித்து மாணவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகும் வரை சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. அகரளைய தலைவர்களுக்கு அழைப்பு விடுவித்துள்ள மொட்டு கட்சி. கிளப் வசந்த கொலையில் மற்றொரு சந்தேக நபர் சிக்கினார். வைத்தியர் அர்ஜுனா பிணையில் விடுதலை. நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் பஸ்ஸில். இலங்கை போராளிகளுக்கு நன்றி. பங்களாதேஷிலிருந்து வந்த அறிவிப்பு.